ஏலி என்ன பூல வரைத இல்ல சொல்லிதான். இங்க பாரு, இப்ப தெரியுதா? இது பூ, இது கொடி, பூங்கொடி. எப்படி? அட லூசு பேல, இது பூ, இது தேசிய கொடி, இது ரெண்டும் சேர்த்தா பூந்தேசிய கொடி. அட போடா, தேசிய கொடியில தான் சக்கரை இருக்குமே, நான் சக்கரமா போட்டிருக்கேன். இது பூ, இது பெருங்கொடி, பூங்கொடி தான். என்ன கோடை கருத்துங்களா? கழுத்து பிடிச்சி திருடுமா? சரி படிங்கடா. பூ இன் பூங்கொடி. அழி சேகரே, பூங்கொடியில ஆரம்பிக்கிற பாட்டு ஏதாட்டு இருந்தா சொல்ல. பூங்கோடியில் ஆரம்பிக்கிற பாட்டா? பூங்கோடி, பூங்கோடியில என்ன பாட்டு? பூங்கோடி மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி. ஏய் சூப்பர்ல. என்ன படம்? படம் பெருக்கல, ஆனா அதில் நடிச்ச ஹீரோ விஜயகாந்த். என்னது விஜயகாந்தா? பாட்டு செம்மையா மாட்டிக்கிட்டல. மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி வாசம். என்ன கொஞ்சம் பேசணும். வா நீ வா, வெளியே வா. தனி நேரம் நல்ல காய்ச்சல் போட்டு பொண்ணு எடுத்துட்டாங்கல்ல, இன்னும் அடங்க மாட்டேங்கல. வா வெளியே வா, போ முட்டாங்க போடு போ. என்ன தெரியாம பண்ணிட்டேன்? எல்லா டீச்சரும் உனக்கு எடுத்து வச்சிருக்காங்க, நல்லா படிக்கிறேன்ட்டு. போ 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 போ. நீ படி. சுகன்யா வா வந்து முட்டங்கள் போடு. சுகன்யாக்கெல்லாம் இல்ல, பூங்கொடி டீச்சர். குட் மார்னிங். வெளியில சிவனியா, வெளியில அங்க பாரு யாரு வரான்னு. என்னடா காலங்காத்தால முட்டாங்கால் போட்டிருக்கீங்க? என்னாச்சு? டீச்சர், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. டேய் சுகன்யா மாதிரிலாம் இல்ல, அதுக்கும் மேல அழகா இருக்கீங்க. அடிச்சோம்னா என்ன கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? அதுக்கான முட்டாங்கால் போட்டிருக்கீங்க? ஆமா டீச்சர், அதுக்குதான் முட்டாங்கால் போட்டிருக்கோம். அடப்பாவீங்களா, பயங்கரமான ஆளா இருப்பீங்க போல. அங்க வெளியே என்ன சத்தம்? இனி ஆள விடுங்கடா. டீச்சர் கூப்பிட்டு லூசாலினி, இந்த வாடையை பிடிக்கவே நல்ல பாட்டு வந்துச்சு, அதுக்குள்ள பிடிங்கிட்ட. எழுது பாட்டா? மனுஷக்கா என்ன பாட்டு வந்து சொல்லி. என்ன பாட்டு? என்ன நொன்ன பாட்டு? அதான் பிடிங்கிட்டிய. மறுத்தையும் மோந்து பார்த்தா தான் வரும். சரி மாந்து பாரு. இந்த மாந்து பாரு. பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்வண்டுதான் பார்த்ததம்மா, பாட்டெடுக்க தாமதிக்க வாடை காற்று. எல்லாரும் வந்து பேப்பர் வாங்கிப்போ. பேப்பரா?
அம்பேத்கரே காப்பாத்தியா. சேகர், அத பேப்பரே வா. தமிழ் தானடா? என்னடா மார்க் வாங்கியிருக்க? கை நீட்டு, நீட்டு கை, நீட்டு கை. எடுத்துட்டு போ. செருப்பு கொட்டாதடா, சும்மா இருக்கு. என்னமோ குணா கமலுக்கு வலிக்கவே வலிக்காதுன்னு சொன்ன. வீட்டுல படிச்ச மாதிரி நடிச்சேன், அதான் மெதுவா அரவணும். அஷாபாய், அடுத்து நீங்க தான் போங்க. இந்த முறையும் அவன் தான் முதல் மார்க், 192 மார்க் எடுத்திருக்கான். எல்லாரும் சத்தமா கை தட்டுங்க. தேவி நல்லா படிக்கணும், சரியா? ஏய், என்னடா கழுத்து ஒரு பக்கம் போனிட்டு இருக்கு? காய் சமக்கு போனியா? ஆமா டீச்சர். ஏன்டா இந்த வயசுல இப்படி பாடுபடுறீங்க? உங்க ஊர்க்காரங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கேட்டா வாழைத்தா டோக்கன் கணக்கு பார்க்க தான் படிக்க வைக்கிறேன்னு. என்ன பண்றது? போய் உட்கார். சனி ஞாயிறு காய் சுமக்க போயும் சிவனைந்தன் தான் முதல் மார்க் எடுத்திருக்கான். மறுபடியும் எல்லாரும் கை தட்டுங்க. 192. ஏப்பா ஊரை கூட்டி கொண்டு வச்சுட்டு ஆளாளுக்கு தேய்ச்சிக்கிட்டு எப்படிப்பா? நேரம் வருதா போகுதா? ஆரம்பிங்கப்பா. நடராசனே வாய் திறந்து சொல்லம்பா. ஏப்பா இது நமக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. இது பூரா நம்ம வாலிப பையனுக்கு பண்ண ஏற்பாடு. கணி என்ன ஊரை கூட்டி ரொம்ப பேசாம இருக்கா? என்னப்பா பேச சொல்லுதிய? ஏழு எந்திரிச்சு பேசுற. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தினம் நாயா காய் சமக்கம். ஒரு தாரு 1 ரூபா கூட்டி 2 ரூபா தாங்கன்னு சொல்லுதோம். அதை தர மாட்டேங்காங்க. அது என்னன்னு பேசி முடிவு பண்ணுங்க. ஏ தம்பி, அப்பெல்லாம் பொசுக்குன்னு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. நான் புரோக்கர் ஆகும்போது தாருக்கு எவ்வளவு நினைச்சேன்? வெறும் 50 பைசா தான். அதே 5 வருஷம் கழிச்சு தாண்டே 1 ரூபா ஆக்குனாங்க. 2 ரூபாயெல்லாம் ஆக்கிறதுக்கு நான் கால் ஆக முடியாது. நம்ம தான் பொறுத்து போகணும். நீ என்னப்பா இப்படி பேசுற? அங்க பாரு எவ்வளவு தூரம் இருக்கு. காணுக்களையும் சவுதிலையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தாங்க தெரியுமா? காய்ச்சிமுக ஒத்தரவு கூட கேட்காங்க. சொல்லி வாங்கி கொடுக்க மாட்டா? அது சரிண்ணே, கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம்ல, நாளைக்கு அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடு. அப்ப 2 ரூபாய் தரேன்னா என்னென்ன பண்ணுவீங்க? பிச்சையா அடிப்பிய? என்ன எங்க நான் பேச கத்துக்கிட்ட? நம்ம உரிமைன்னு கேட்கறத பிச்சை பேச எங்க கத்துக்கிட்ட? இங்க பாருங்க, ஏழப்பட்டவங்கிட்ட மியூசியம் இருக்கட்டும், கீழே இருக்கவங்கிட்ட வரலாறு பேசதான் வீரம் இல்ல. எவன் ஒருத்த நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி நெஞ்சு நிமித்தி நிக்கணும் அடிச்சு சமமாக்கறதா வீரம். நாளைக்கே நம்மள காய் தமக்க வர மாட்டோம்னு சொல்றேன். என்ன பண்ணுவேன்? முடியாதுன்னா வேற என்ன? ஸ்ட்ரைக் தான். சும்மா இருக்கலாம். சரியே வியாபாரி காலைல பேசிக்கலாம். Wandered lonely estate loud, that boats on pike, over whales and fields, then gnawed at once, they fast up for the bodies, they shade their lake beneath their trees. என்னல பண்ணுங்க? பார்த்தா தெரியலையாக்கும், படிச்சிட்டு இருக்கேன். படி படி. Walking and dancing in the breeze, continuous as the stars that shine, and tingle on the Milky Way. பொம்பளை ஏடி, என்னடா பொம்பளை கர்ச்சிப்பு? யாருக்குள்ளது? ஏன் ஒருத்த டீச்சர் கொடுது? அடையப்பா, டீச்சர் கர்ச்சிப்பா? அதையாமல நீ வச்சிருக்க? அது காலாண்டு வச்சில தமிழ்ல முத மார்க் எடுத்தல, அதுக்கு எங்க டீச்சர் தந்தாங்க. டீச்சர் கர்ச்சிப்புலாமா தருவாங்க? எங்க டீச்சர் தருவாங்க. என்னல புதுசா சொல்ற? ஏதோ பிராடுத்தனம் பண்ற. டேய் சிவனஞ்சா, என்ன பள்ளிக்கூடம் போயிட்டு வரப்போ மருதாணி பறிச்சுட்டு வரியா? அக்காக்கு காய் சமந்து மூடி கொட்டிருச்சுல. மருதானியா? சரி பறிச்சுட்டு வரேன். ஆனா ஒண்ணு, என்ன? அம்மா இந்த வாரம் காய் சமக்க கூட்ட போனா என்னதுல இருந்து காப்பாத்தி ஒண்ணும் நினைச்சேன். நாளைக்கு என்ன ஸ்ட்ரைக் தானே? அப்படியே பயப்படுத? சும்மா இருக்காது. நிஜமாவா சொல்ற? சரி. ஏந்தாய் நேராச்சு படுங்க. இப்ப வேற இங்க இல்ல பண்ணல வாழ கைக்கு ஆரம்பிச்சாங்களாம்ல. நிஜமாவா சொல்லுதா? நிஜமாதம்ல, அங்க ராலியில யாருமே ஏறலையா? பிள்ளைங்க அங்க இருக்கு. வாழ சரி இது வாரேன். சீக்கிரம் வாழ. எப்பா ஏய், என்னப்பா இப்படி பண்ணுதிய? வியாபாரி வரும்போது உங்க பஞ்சாயத்துல பேசிக்கலாம். முதல் வண்டியில ஏறுங்கப்பா. என்ன சும்மா இருந்த உனக்கு பேச தெரியாது? உன் வியாபாரி எப்போ வர சொல்லு. அதை விட ஒரு வேற என்ன ஜோடி கிடக்கு. அவர் வந்து பேசி முடிக்காம யாரும் வண்டியில ஏற மாட்டவர். ஏ கனி,
நீ நல்ல வேலைக்காரன்டே. உன்ன மாதிரி தாக்கு பிடிக்க ஆளுங்கன்னு ரொம்ப பண்ணாத. வியாபாரி உன் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காரு, ஏன் கெடுத்துக்கிறேன். அததானே நானும் சொல்லுதேன். ஒரு நல்ல வியாபாரி நல்ல வேலைக்காரன் இழந்துடக்கூடாதுல. வர சொல்லி பேசுவோம். என்ன என்ன நொண்ணல ஒருத்தர் கேட்கான். ஏன் நீ பஞ்சப்பட்டு பண்ணிட்டு நீ எப்படி போற? உங்க யாராவது எப்படி போறான்? இந்த நேரம் பார்த்தாலும் யாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஏப்பா இவன்ட்ட என்ன பேச்சு? வியாபாரி வரட்டும்பா, அவருக்கு பேசி முடிவு பண்ணிக்கணும். ஆரம்பிச்சிட்டேன். தேவையில்லாம வார்த்தை விடாத. அது ஊருக்கு நல்லது. வியாபாரி வராங்க. இல்ல வியாபாரி வர வந்துட்டான். 2 ரூபா தரத்துக்கு ஒத்துக்கிடணும். அவனே ஒரு கஞ்சி பேசினாரி, அவன் எப்படில ஒத்துக்குவான்? போற வழியில காட்டு பேச்சுக்கும் காலசாமிக்கு ஒரு பெரிய கும்பிட போட்டுப்போம். ஸ்டைக் தான். வா. ஐயா, எல்லாம் தாருக்கு ₹1 கூட வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அது தந்தாதான் ஏறுவோன்னு சொல்லுதாங்க. யாருடைய கேட்டா? எல்லாரும் சேர்ந்துதான் ஏன் கேட்கும்? கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. கனி, கேட்கறது ஒன்றும் தப்பு இல்ல. லாபம் வந்து உங்களுக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கிட்டே கொடுக்க போறேன். பூரா நஷ்டம் தான். ஏத்தரலோடலாம் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் பழுக்க போட்டுக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோடே. 1-2 நாள் நஷ்டம் வரதான் ஏன் செய்யும். ஆனா லாபம் வந்தா ₹10 தானே ஏத்தி கேட்கும். அதை கொடுக்கறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்லையே. ₹10 ஏத்தி கொடுங்க. அதுக்குன்னு இப்படி ஊருக்கு நடுவில் லாரி நிப்பாட்டி வச்சுட்டு தான் கேட்பீங்களா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? எப்பா உங்க அப்பா வியாபாரியா இருக்கும்போது நான் லோடுமேனா தான் இருந்தேன். இப்ப நீங்களும் வியாபாரி ஆயிட்டேன். நான் இன்னும் லோடுமேனா தான் இருக்கேன். ஒரு ₹10 கூட்டி கொடுக்க கூடாதாப்பா? என்னன்னு ரொம்ப நாள் பிளான் போல என்ன தினமும் இங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அப்ப பேசிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஊருக்கு நடுவில் இப்படி லாரியை நிப்பாட்டிக்கிட்டு போங்கண்ணே. இந்த ₹10 ரொம்ப ஜாஸ்தி. ஒரு 50 காசு போட்டு கொடுத்து ₹1 கணக்கு பண்ணி கொடுத்து விட்டு எல்லாரையும் வண்டியில ஏத்து. ஐயா, 50 காசுக்காக எங்களை எங்க வைக்காதீங்க. இதுக்கு மேல முடியவே முடியாது. ₹10 கூட்டி ₹2 கொடுத்தா வண்டியில ஏறணும். சிவனைந்தா, டேய் சிவனைந்தா, என்னடா இது நோட்டுக்குள்ள பொம்பளை கர்ச்சீஃப் வச்சிருக்க? டீச்சர், அது எங்க அக்கா கர்ச்சீஃப் டீச்சர். அக்கா கர்ச்சீஃபா? அது எதுக்கு நோட்டுக்குள்ள வச்சுட்டு அலையற? இல்ல டீச்சர், ஞாபகார்த்தமா வச்சிருந்தேன். ஞாபகார்த்தமாவா? என்னடா புதுசு